ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விதம் இருக்குங்க. ஒவ்வொரு முறை இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த முறைப்படி ப்ளவுஸ் கட்டிங் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இது வந்து ஒரு சுலபமான முறை, ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது குயிக்காகவும் கட் பண்ணிடலாம். இப்போ சுற்றி வளைக்காமல் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம அளவெடுக்கணும். இப்போ எனக்கு சரியாக வந்து இந்த ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டில் சரியாக 8.5 இன்ச் அளவு வருது. அப்போ 8.5 இன்ச் அளவு வந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு 34 இன்ச் சைஸ் உள்ள பாடி சுற்றளவு. அப்போ 34 இன்ச்சுக்கு இவங்க 80 பாயிண்ட் கிளாத் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இதே போல் நான் கிளாத்தை மடிச்சுக்கிறேன். பாதி கிளாத்தை மட்டும் கரபாகம் என்ன பார்த்துருக்க மாதிரி பாதி பக்கம் மட்டும் நான் மடித்து போட்டுட்டு, இப்போ உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முறைப்படி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும் பொழுது, இப்போ நம்ம கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் கொஞ்சம் தையலுக்கு பிடிச்சு தைப்போம். அதுக்கு நான் ஒரு 1/2 இன்ச் பக்கம் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 8.5 இன்ச் அளவு வைக்கிறேன். 8.5 இன்ச் அளவு வச்சுட்டு தையலுக்கு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க உள்ளுக்கு கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. ஏன்னா லூஸ் டைட் ஆனாலும் பிரிச்சுக்கிறோங்க, அதனால் கொஞ்சம் உள்ளே எக்ஸ்ட்ரா வைங்க கிளாத் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் நான் தையலுக்கு 2 இன்ச்சாக வச்சுக்கிறேன். இப்போ 2 இன்ச்சாக வச்சுட்டு இப்போ அப்படியே பாதியாக அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளாத்தை. இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த அடி பாட்டம் தெரியுதுங்களா, இதில் லைட்டாக பிசுறு கொஞ்சம் கிராஸ் இருக்குது. அதனால் ஒரு 1/2 இன்ச் பக்கம் இப்படி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பிசுறாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, அடிப்பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வைக்கணும். இப்போ நான் சரியாக 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து அடுத்து ப்ளவுஸோடைய இறக்கம். இந்த இறக்கத்தை நம்ம எப்படி அளவெடுக்கணும்னா, இந்த ஷோல்டருக்கும் இந்த டாட் தெரியுதுங்கள, சென்டர் டாட் வந்து பேக் பார்ட்டில் நம்ம டாட் பிடிச்சிருப்போம் பாருங்க, அது வரைக்கும். இப்போ இதே போல் இப்படி அளவு வைக்கணும். அப்படியே இந்த இறக்கத்துலேருந்து இந்த டாட்லேருந்து மேலே இந்த ஷோல்டர் தையல் தெரியுது பாருங்கள், அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் பிடிச்சு தைக்க ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணணும். இப்போ இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலை இதே போல் இப்படி வைங்க. இதே போல் அப்படி கரெக்டாக அந்த கோட்டோடு அந்த ஸ்கேலை வச்சு அப்படியே மடிக்கணும். மறுபடியும் ஒரு மடிப்பு. இதே போல் இப்படி மடிச்சுட்டு இப்போ இந்த ஸ்கேலை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்கேலை எடுத்துட்டு இப்போ அடுத்து நம்ம டேப்லேயும் வேணாலும் அளந்து பார்த்துக்கலாம் ப்ளவுஸோடைய இறக்கம் எத்தனை இன்ச் வருது அப்படின்னு. ஏன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் புதுசாக பழகிறவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் இந்த ஷோல்டர்லேருந்து பின் இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மேல் ஷோல்டர்லேருந்து எனக்கு சரியாக ஒரு 12.25 இன்ச் வருது. 12.5க்கு லைட்டாக கொஞ்சம் கூட வருது. இப்போ இங்கே ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக இப்போ இந்த இடத்துல இருந்து சரியாக நானும் ஒரு 12.25 இன்ச் பக்கம் வச்சுக்கிறேன் அளவு. இப்போ இங்கே 1/2 இன்ச் ஷோல்டருக்கு பிடிச்சது போக இந்த இடத்துக்கிட்டையும் அதே போல் இறக்கத்தை அளவு வைக்கணும். 12.25 வச்சுக்கலாம். இப்போ வச்சுட்டு 2 பக்கமும் இப்போ இறக்கத்தை மார்க் பண்ணிட்டோம்னா, இந்த சைடும் மார்க் பண்ணியாச்சு, இந்த சைடும் மார்க் பண்ணியாச்சு. இதே போல் ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கழுத்தோடைய அகலம் அளவெடுக்கணும். இப்போ கழுத்தோடைய அகலம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 8.5 இன்ச் அளவை டேப்பை மடிக்கும் பொழுது நமக்கு 17 இன்ச் வரும். அப்போ 17 இன்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது 34 இன்ச் பாடி சுற்றளவு வரும். அப்போ நம்ம கழுத்தோடைய அகலம் சரியாக 2.25 இன்ச் கச்சிதமாக வரும். சரியாக 2.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 2.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச்சில் மறுபடியும் மார்க் பண்ணணும். அப்போ நம்ம
தையலுக்கு மடித்து தைக்கும் பொழுது கழுத்துடைய அகலம் சரியாக ரெடி அளவு நமக்கு 2.25 இன்ச்சு கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்கான அளவுங்களா. இந்த இடத்துல இருந்து தான் முன்கழுத்தை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வைக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி அளவு ப்ளவுஸ் இப்படி வைங்க. இந்த இடம் வந்து நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு பிடிச்சு தைக்க ஒரு 1/4 இன்ச் பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குங்களா, அதனால் இந்த இடத்த விட்டுடுங்க. இப்போ இதிலிருந்து தான் ரவுண்ட் ஷேப் வளைவு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், பிடிச்சு தைக்க தையலுக்கு கொஞ்சம் மேலே மார்க் பண்ணுங்கள். இப்போ மேலே மார்க் பண்ணிவிட்டு அந்த மேல் கோட்டோட அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுங்க. அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சே நீங்கள் ரவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதே போல நான் ரவுண்டு கொடுத்துக்கிறேன். ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சதுலேருந்து தான் நம்ம அளவு வைக்கணும். நீங்கள் மேலேருந்தே வச்சிட்டிங்கன்னா கழுத்து ரொம்ப சின்னதாக போயிடும். அடுத்து இந்த கொக்கி பட்டிக்கிட்ட கொஞ்சம் அடையாளப்படுத்துங்க. இந்த சென்ட்ரு டாட் இருக்குங்களா, அதுக்கு நேராக கொஞ்சம் அடையாளப்படுத்திட்டு அதுக்கடுத்து பட்டி தையலுக்கிட்ட கொஞ்சம் அடையாளப்படுத்துங்க. படுத்திட்டு பட்டி தையல் பிடிச்சு தைக்க 1/2 இன்ச்சும், அடுத்து இந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் இதே போல் 3 இடத்துல மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எந்த இடம் மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்த நான் மெயினாக சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்து ஷோல்டர் அளவு அந்த 2.25 இன்ச் அளவு வச்சேன் பாருங்கள், அதிலிருந்து இந்த ஷோல்டர் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க், தையலுக்காக தள்ளி ஒரு 1/2 இன்ச் மார்க். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருக்கும் மெயின் டாட்டுக்கும் அளவு எடுக்கணும். அப்போ ஷோல்டருக்கு நம்ம மெயின் டாட்டுக்கும் ஷோல்டருக்கும் அளவு எடுக்கும் பொழுது 1/2 இன்ச் விட்டு தான் நம்ம அளவு மார்க் பண்ணணும். மேலேருந்தே வைக்கக்கூடாது. இப்போ 1/2 இன்ச் நான் ஷோல்டர் பிடிச்சிருவாங்களா, அந்த இடத்துக்கும் இந்த பட்டிக்கிட்ட மெயின் டாட் தெரியுது பாருங்கள், இந்த இடத்த இப்படி கையில் இப்படி பிடிச்சிக்கிங்க. நல்லா இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கும் இந்த மெயின் டாட் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும். தையலுக்காக கீழே கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டருக்கும் மெயின் டாட்டுக்கும் அளவு எடுத்தாச்சுங்களா. அடுத்து இந்த இடத்துல ஹைட் வந்து நான் ஒரு 12.75 வச்சுருந்தேன் பாருங்கள், அதிலிருந்து இந்த பட்டி அளவை வைங்க. இந்த பெல்ட் கிளாத் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக கொஞ்சம் 1/2 இன்ச் பக்கம் கீழே மார்க் பண்ணிக்கிங்க. மேலே பண்ண வேணாம், கீழே பிடிச்சு தைக்கிறதுக்காக அப்படியே வச்சு சைடு அளவு வச்சு பார்த்துட்டே வந்துட்டு ஆம்கோல் ஜாயிண்ட் எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும். தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மார்க், மேலே ஒரு மார்க், இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ நம்ம ஆம்கோல் சுற்றளவு வளைவு கொடுக்கணும். அதுக்காக இப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணணும். மேல் கோட்டு தெரியுதுங்களா, அந்த மேல் கோட்டோட இப்போ இந்த மேல் கோட்டோட இப்படி மார்க் பண்ணிவிட்டு இவங்க 34 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஒரு 1.25 இன்ச் பக்கம் வைக்கிறேன். இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி கைக்குழி வெட்டுறதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பிடிச்சது போக 4.5 வருதுங்களா, அப்போ 4.5 இன்ச்சில் ஒரு 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து தையலுக்கு இப்போ நான் 2 இன்ச் விட்டுருந்தாங்களா எக்ஸ்ட்ரா, அந்த இடத்துல இருந்து இப்போ 4 இன்ச் வருது. அப்போ 4ல் பாதி 2. இதே போல் இப்படி அளவு வச்சு இப்போ ஃபஸ்ட்டு மேல் கோட்டோட ஒரு வளைவு கொடுக்கணும். இதே போல் இப்படி மேல் கோட்டோட இப்படி வளைவு கொடுத்த பிறகு அடுத்து கைக்குழி கட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் பார்ட்டில் கொஞ்சம் மேல் பீஸை குடஞ்சி கட் பண்ணணும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் இதே போல் மறுபடியும் கொஞ்சம் மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் கொடுக்கணும். இப்படி வளைவு கொடுக்கணும். இதே போல் இப்படி வளைவு கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவை அளந்து பார்க்கணும். இப்போ நான் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து ஆம்கோல் சுற்றளவு அளந்து பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி அளந்து பார்க்கும் பொழுது சரியாக வந்து எனக்கு 7.25 இன்ச் வருது. 7.5 வரல, 7.25 வருது. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே டேப் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்க்கலாம். 7.25 இன்ச் வருதான்னு பார்க்கணும். இப்போ சரியாக எனக்கு 7.25 வருது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆம்கோல் சுற்றளவை இதே போல் அளந்து பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ ஷேப் கொடுத்து இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெயின் டாட்டோடைய அகலத்தை மார்க் பண்ணணும். இப்போ இங்கேருந்து எனக்கு வச்சு பார்க்கும் பொழுது மெயின் டாட்டோடைய அகலம் சரியாக தையலுக்கு விட்டது போக ஒரு 2.25 இன்ச் பக்கம் வருது.
அப்படி மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நான் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்க கப் ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் 3 இன்ச் தேவையில்ல, 2 இன்ச் போதுமான அளவு. உங்களுக்கு கப் ஷேப் நல்லா ஷார்ப்பாக கேட்டாங்கன்னா 3 வைங்க, இல்லைனா 2 இன்ச் வச்சுக்கிங்க. இப்போ இந்த மெயின் டாட்டோடைய உயரம் தையலுக்கு சேர்த்து வந்து 3 இன்ச் வருது. இப்போ நான் தையலுக்கு சேர்த்து 3 இன்ச் ஹைட் வச்சுக்கிறேன். மெயின் டாட்டோடைய உயரம் தையலுக்கு சேர்த்து 3 இன்ச் அளவு வச்சு இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து சென்டராக ஒரு மார்க். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில அடையாளப்படுத்திருக்கேன் பாருங்கள். அதுக்கு நேராக அப்படி சென்டர் பண்ணி அகலம் 3 இன்ச் 3 இன்ச் அளவு வச்சு இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணி இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க. மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணி இந்த ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதே போல் இப்படி 3 டாட்டு மார்க் பண்ணிக்கிங்க. 3 டாட் மார்க் பண்ண பிறகு இப்போ நம்ம எப்படி இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அப்படி சேப் கொடுத்துக்குங்க. ஏன்னா அப்படி சேப் கொடுத்து கட் பண்ணால் தான் இது டாட் வந்து நீட்டாக இருக்கும். அதனால தான். இப்போ மேல் பீஸை மட்டும் எடுத்து கட் பண்ணணும், அடியோடு கட் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட்டு பார்ட்டில் மேல் பீஸை மட்டும் தனியாக அப்படி எடுத்து கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நான் சிசர் கட் கொடுத்துக்கிறேன். இதுலேயும் முன்கழுத்தை மட்டும் தனியாக எடுத்து இப்படி கட் பண்ணணும். முன்கழுத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஆம்கோல் வளைவு, இப்போ இந்த அக்குள் வளைவை அந்த ஃபஸ்ட்டு கோட்டோடு கட் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி வளைவு எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உள்வளைவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃப்ரண்ட்டு பார்ட்டில் எப்படி குடஞ்சி கட் பண்ணுன்னா, இங்கே 2 இன்ச் வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துருக்காங்களா தையலுக்காக, இதிலிருந்து மேல் பீஸை மட்டும் எடுத்து லைட்டாக 1/2 இன்ச் இப்படி குடஞ்சி கட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணிக்கிறோம். இப்போ 1/2 இன்ச் குடஞ்சி நீங்கள் இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வராது. இப்போ முன்கழுத்து கட் பண்ணியாச்சுங்களா? இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் அப்படி லைட்டாக நகர்த்திக்கிங்க. லைட்டாக நகர்த்திட்டு இப்போ நம்ம பின்கழுத்து கட் பண்ணணும். பின்கழுத்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இதை இந்த நடு முதுகு அப்படி சென்டர் பண்ணுங்கள். நல்லா இப்படி நல்லா அப்படி பேக் பார்ட் அப்படி சென்டர் பண்ணி இந்த நடு முதுகு அப்படி அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே மார்க் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு கழுத்தோட இறக்கம் கச்சிதமாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி பாஸ் ஷேப்பில் மார்க் பண்ணி ஸ்கேலால் கோடு போடுங்க. மேல் கோட்டோட இப்போ 1/2 இன்ச் பக்கம் கம்மி பண்ணி அதிலிருந்து அப்படியே வளைவு கொடுக்கணும் யூ ஷேப்பில். இதே போல் கொடுத்து இப்போ அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியாச்சு பாருங்கள். பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் ஒரே டைம்லேயே நமக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ அடுத்து பேக் பார்ட்டில் கண்டிப்பாக இந்த அளவு வச்சு பார்க்கணும். இப்போ பேக் பார்ட்டு அளவு ப்ளவுஸை இதே போல் 2ஆக மடிச்சுக்கிங்க. 2ஆக மடித்து இந்த சைடு தையல் தெரியுதுங்களா, அதிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அதிலேருந்து தையலுக்காக ஒரு 2 இன்ச் அளவு வைங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும். இதோட நீங்கள் தைக்கக்கூடாது. இதோட தைச்சிங்க அப்படின்னா டாட் வந்து பெருசாக பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட் வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடிப்பாட்டை மடிச்சடிக்கு ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன் அடையாளத்துக்காக. அடுத்து இப்பயே பட்டி கிளாத் கட் பண்ணிடலாம். பட்டி கிளாத் கட் பண்ணிவிட்டு கை கட் பண்ணோன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக இந்த பட்டி கிளாத்தை கிராஸ் இல்லாமல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ எந்த அளவு தெரியுங்களா எடுக்கணும் கரெக்டாக. இப்போ இதே போல் இப்படி வச்சுக்கிங்க. இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வருது பட்டியோட உயரம். சைடில் வந்து 2.5 இன்ச் வருது. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விடுங்க. விட்டுட்டு அதிலிருந்து பட்டியோட உயரம் 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. அதே போல் சைடு பட்டி
சைடு பட்டி 2.5 இன்ச் வந்துச்சுங்களா, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணுங்கள் தையலுக்கு. அதுக்கடுத்து 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணி மறுபடி தையலுக்காக மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ அந்த கோட்டில் இருந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தது இந்த ஷேப்பில் வைங்க. உங்களுக்கு பட்டி ஷேப் கொடுத்து வரைய தெரியலையேன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதே போல் இப்படி வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ உங்களுக்கு இந்த வளைவு ஈஸியாக வந்துடும். பட்டியோட ஷேப் வந்து சூப்பராக வந்துடும். இப்போ இந்த கிளாத்தை எடுத்துட்டு இப்போ நம்ம பட்டி கிளாத் கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பட்டி கிளாத் நீங்கள் இதே போல் கட் பண்ணி ஜாயின் பண்ணும் பொழுது சைடு ஏற்றம் இறக்கம் எந்த ப்ராப்ளமும் வராது, ஈஸியாக இருக்கும். இதே வந்து நீங்கள் வி பட்டிக்கு வந்து கிளாத்தை டபுளாக மடித்து 2 இன்ச்சும், கொக்கி பட்டிக்கு வந்து கிளாத்தை டபுளாக மடித்து அகலம் 1 இன்ச்சும் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் எல்லா கட்டிங் வீடியோவிலும் இதை தான் சொல்லுவேன், ஏன்னா அப்போ தான் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான். அடுத்து எப்படி கை கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். கை கிளாத்தை இதே போல் ஃபஸ்ட்டு இப்போ 2ஆக மடிங்க. 2ஆக மடிச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்துருக்க மாதிரி மடித்து போட்டுக்குங்க. இதே போல் இப்படி மடித்து போட்டுட்டு கை கிளாத்தில் லைட்டாக கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் பக்கம் நேராக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கை வந்து ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கும். இந்த கிராஸ் அப்படி கட் பண்ணாத நீங்கள் கை கட் பண்ணிட்டா ஏற்றம் இறக்கம் வரும், அதனால தான். அடுத்து மடிச்சடிக்க ஒரு 1.5 இன்ச் ஒரு ஸ்கேல் அளவு அகலம் வச்சிங்கன்னா போதும். இப்போ அதிலிருந்து கையோடைய உயரத்தை அளவு வைக்கணும். இப்போ நான் அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். அந்த கோட்டில் இருந்து கையோடைய உயரம் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணும். இப்போ இந்த இடத்துல இருந்து சரியாக எனக்கு 2 இன்ச் துணி பத்தலைங்கிறதுனால நான் ஒரு சைடு மட்டும் ஜாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே கொஞ்சம் தள்ளி மடித்து போட்டுக்கிறேன். அப்படி இப்போ இதே போல் இப்படி மடித்து போட்டு 2 இன்ச் வருதான்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ மறுபடியும் நான் கையோடைய அளவு வச்சுக்கிறேன். கை சுற்றளவுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கையோடைய ஹைட் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணுங்கள். அடுத்து தையலுக்காக மேலே கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணுங்கள். அடுத்து கையோடைய சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. தையலுக்காக மேலே மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த மேல் கோட்டிலேருந்து இதே போல் மார்க் பண்ணணும். இப்போ இங்கே அடையாளப்படுத்தியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்ல இருந்து இதே போல் மார்க் பண்ணுங்கள். இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து ஜாயிண்ட் கொடுக்கணும். ஒரு சைடு மட்டும் ஜாயிண்ட் கொடுக்கணும். அப்போ அடையாளப்படுத்தியிருக்கீங்களா, இங்கேருந்து ஒரு 7.25 இன்ச் வருதான்னு பார்க்குறேன். அப்படியே வச்சு பார்த்துட்டு வரும் பொழுது அந்த சுற்றளவு 7.25 இன்ச்சில் நிற்கணும். 7.25 இன்ச் கச்சிதமாக வருதுங்களா. இப்போ இதிலேருந்து 2 இன்ச் வரணும். இப்போ இதிலேருந்து சரியாக 2 இன்ச் வருது. இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணும் பொழுது நமக்கு கச்சிதமாக வந்துடும். ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் கை ஜாயின் பண்ணும்பொழுது சரியாக வந்துடும். இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒரு வளைவு இதே போல் இப்படி வளைவு கொடுத்துட்டு அப்படியே கைக்குள்ளி அடுத்து கட் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச். அவ்வளோதான். உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இங்கே ரொம்ப கைக்கு வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ குடஞ்சி கட் பண்ணும் பொழுது அந்த 2 இன்ச் தையலுக்கு விட்டதுலேருந்து தான் குடஞ்சி கட் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே உள்வளைவு எடுத்துடாதீங்க, கைக்குழி கட் பண்ணி விடாதீங்க. நம்ம 2 இன்ச் தையலுக்கு விட்டதுலேருந்து தான் கைக்குழி கட் பண்ணும் பொழுது கட் பண்ணணும். இப்போ இதை அடியோடு கட் பண்ணிவிட்டு அடுத்து மேல் பீஸ் 2 பீஸை மட்டும் எடுத்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன். இது வந்து பிடிச்சு தையலுக்கான அளவு. இப்போ இதிலிருந்து தான் மேல் பீஸை மட்டும் 2 பீஸ் எடுத்து அப்படியே 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணிக்கணும். இப்படி அப்போ தான் கை வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். இங்கே குடஞ்சி கட் பண்ணும் பொழுது அந்த 1.5 இன்ச்சுக்கு தள்ளி தான் குடஞ்சி கட் பண்ணணும். நெட்டுக்கும் வந்து குடஞ்சி கட் பண்ணிட்டீங்கன்னா நுனிக்கை வந்து கூராயிடும். இது வந்து மடிச்சடிக்க அடையாளத்துக்காக ஒரு சிசர் கட் கொடுங்க. பாருங்க, இப்போ இவ்வளவு கம்மியாக இருக்குங்களா, இப்போ தைக்கும் பொழுது நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கை வேலையும் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சிங்களா. இதே போல் கிளாத் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் கொடுத்து தைச்சிக்கிங்க.
இப்போ இந்த பகுதியில் நம்ம நெக் பீஸ் கட் பண்ணிடலாம். கிராஸாக இருக்குங்களா, அப்படி கிராஸாக அப்படி மார்க் பண்ணி அகலம் 1 இன்ச் வர மாதிரி அளவு வச்சு நமக்கு தேவைக்கேற்ப நெக்கோட இறக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு 2-3 பீஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இதிலே 2 கிளாத் இருக்குது. அதனால் எனக்கு இப்போ நெக் பீஸ் வந்து தாராளமாக அந்த கிளாத்தே போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம நெக் பீஸும் கட் பண்ணியாச்சு. எவ்வளோ குயிக்காக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சிங்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவும் வராது. இந்த கட்டிங் மெத்தடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான